சபையானது எப்படி இருந்தது? நேற்றை விட இன்னைக்கு சபையை பார்த்தால் எப்படிலாம் தெரிகிறது? நேற்றோட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ஆமாங்க, அமைதியான சபை. இன்றைக்கு நீங்க அதோட சூப்பரா இருக்குங்க. லட்சுமணாட்டமருந்து சபை. முன்னாள் பார்த்தியா? ஆமா, எல்லாம் பெரியவர்கள் தான் வந்திருக்காங்க. ஆத்ம சபை 1000 ஒன்றாம் புலவன், 10,000 ஒருவர், இரண்டாம் மருந்துரிவர் கோடிக்கு ஒருவர். உண்டாயின் உண்டென்றே உண்டாயிலும் உண்டென்றே அப்படின்னு பாடினார். யார்? அவ பிராட்டியார் எங்கே பாடினார்? பாண்டியன் சபையில், பாண்டிய மன்னன் சபையில் பாடின உடனே ஒரு சங்கிலி இருந்ததா? 4 பாடலை பாடியது அந்த அம்மா. 4 சங்கிலி படார் 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 என்று இருந்ததா? அப்பேற்பட்ட சபை பாண்டிய சபைக்கு ஒப்பிடலாம். சபைக்கு ஒப்பான சபை இது. சத்தப்படாத நைனா. தேவலோகத்தில் கூடுவது அது இந்தியனுடைய சபை. வடலூரில் கூடுவது சத்திய ஞான சபை. சிதம்பரத்தில் கூடுவது அது கனகமேடை, கனக சபை. கனக சபையில உட்கார்ந்து மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பார்த்தியா பெரியவர்கள்? கனக சபையில் கனக சபை என்றால் அதோ அமர்ந்திருக்காங்களா அந்த அம்மா? அந்த அம்மா காளியாகவும் சிவபெருமான் 2 பேரும் ஆட்டம் ஆடின மேடையாது கனகமேடை, கனக சபைன்னு பேரு. அப்போ 33 கோடி தேவர்கள், 48 ரிஷிகள், நவநாதி சித்தர்கள் எல்லாரும் அமர்ந்திருந்தாங்களாம் மேடையில. அதை போல அமர்ந்திருக்கின்றார். ஐயாவுக்கு மிருதகம் வாசிக்கக்கூடியவர் அந்தீஸ்வரன், அம்மாவுக்கு அப்படி மிருதகம் வாசித்தார். தாளம் தட்டுகின்றார். ஆமா, நாரதர் கொம்பு ஊதினார். இப்படி கனகமேடையில் நாடகத்தை ஆரம்பித்து ஆடலாம். அந்த கனகமேடையை பார்த்தால் இந்த கனகமேடைக்கு கரெக்டா அந்த கனக சபை கண்டிப்பா. ஆமாங்க, வடலூரில் கூடுவது சத்திய ஞான சபை. அந்த சத்திய ஞான சபைக்கு ஒப்பிடலாம். அப்பேற்பட்ட கனக சபையில் அமர்ந்திருக்கின்றார் கர்ணன் தலைவர். ஆமா, எல்லாம் எவ்வளவு அமைதியாக அமர்ந்திருக்கின்றார். ஏதோ நம்மால் முடிந்த வரைக்கும் சபையை பார்க்கிறோம். இந்த ஊர்ல இருக்கிற சபை மாதிரி 30 தேவர்கள் வந்து அமரக்கூடிய சபை எப்படி இருக்கும்? அச்சாரத்தோடு அமர்ந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட கனதனவான்கள் அன்றைய மாதத்தில் முன்னால் எழுந்தருளிய அம்மனுடைய மாதத்தில் நாடக கம்பெனி அனைவரும் வாத்தியார் அவர்களுக்கு உனக்கு எதுனா கேட்டு வாங்க மாட்டேன். சூடு இல்லன்னா அதுல விறுவிறுப்பா வராது. ஆனால் பரவாயில்ல. இது என்ன ஒரு முதல்வர் கிராமத்தில்
இடத்துல நாட்டாமை கேட்ட தலைவர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? பரவாயில்லைப்பா. இல்லையா? கண்ணா சேர்ந்தாங்க. அந்த ஊர் 10 வருஷம் பாப்பன் வெளியே வந்தா நீங்க பேசவே உங்களையே திரும்பி ஒரு பையன் வந்தா வழி கெட்டு பெரியவர்கள் அவர்களாம் அப்படி இல்ல மரியாதை மரியாதை பரவாயில்லடா பையன் கருப்பு டைட்ல மாதிரி தான் இருக்கான் நல்லா இருக்கிறான் ஆட்டம் சாட்டமா இருக்கான் ரொம்ப நொடிக்கிட்டார் நாட்டம் காட்டாதுரா வந்துட்டு போகுதுரா டே அப்படி என்று மரியாதை அவர்களா கிணத்துல வாங்க வணக்கம் எங்க அப்பா பாண்டி எங்க அம்மா மாத்திரை எங்க அம்மா குந்தமாதேவி 5 பிள்ளைகள் 5 ராஜாக்கள் எப்படி ஜனனமானோம் சந்திராக்கள பரம்பரை எப்படி தோன்றியது விளக்கம் உனக்கு எங்க பெரியப்பா இருக்காரு திருநாட்டு மன்னன் விளக்கமா எங்க பெரியப்பா வந்தாரு எங்க அப்பா அவருக்கு கல்யாணம் நடந்ததா திருமணம் ஆமா குந்தமாதேவி மாத்திரை 2 பொண்டாட்டி ஆமா ராஜா விட்ட தம்பதிகள் எல்லாம் கல்யாணம் நடந்த உடனே நந்தவனத்தில் சென்று உல்லாசமாக பார்த்து வரலாம் உல்லாச வேடிக்கை பார்த்து வரலாம் அப்படி என்று எங்க அப்பா பாண்டி 2 மனைவியை அழைத்துக் கொண்டு நந்தவனத்திலே உல்லாசமாக இருந்தாராம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் காலகத்தில் அமராந்த முனிவர் தவத்தில் இறங்கி தவம் முடிந்து விட்டது தவம் முடித்தவுடனே தன் பெஞ்சாதி முகத்தை அவர் பார்த்தார் அவர் முகத்தை தன் பெஞ்சாதி பார்த்தது அப்படி பார்க்கும் போதே தம்பி காம பார்வை பார்த்தார்களா பார்வை பார்வையில தெரிஞ்சுட்டீங்களா அப்போ அந்த அம்மா சொல்லுது எங்க முனிவருடைய சம்சாரம் என்ன சொல்லுது ஐயா நீ பார்ப்பது நன்கர விளக்கமாக எனக்கு இப்ப நேரம் என்ன பட்டம் பகலில் ஆண் பெண் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் அப்படி சேர்ந்தால் அது பாவ செயல் பாவ செய்யலாம் ஆமா பட்டம் பகல ஆண் பெண் யார் சேர காலத்துல எங்க இட்டு போறா தெரியுமா ஆத்துக்கு இட்டு போறா ஏரிக்கு இட்டு போறா கொத்துக்கு இட்டு போறா சீவானம் செடிக்கிட்டு போறா போன வாரம் வெள்ளிக்காம வெளிநாட்டு போற சொல்லிட்டு மெதா பிடிச்சிட்டு போறான் என்ன இந்த கேவன் இருக்கான் பாரு நேற்று திருப்பூர் அதுக்கு இட்டு போற கேள்வியா அவர் நாட்டுக்கு பேர சொன்ன அவர் பார்த்து அப்பா சொல்ல ஆனால் பட்ட மகள் ஆண் பண்ணி சேரக்கூடாது முனிவர் அல்லவா
அவருக்கு எல்லாம் தெரியும். வருங்காலம், செல்காலம், நிகழ்கால காலங்கள் அறிந்தவர் யாரு? அமிர்தமுனிவர். அதனால் அப்படி என்று இந்த மானிட உருவத்தை மாற்றி ஆண்மானாகவும் பெண்மானாகவும் உருவம் எடுத்து காமத்தில் சென்றது மான். அதனால் 2 பேரும் மான் உருவம் கொண்டு புடத்தை செய்தார். ஆண் பெண்ணு பெண்மா, ஆண் பெண்ணு ஆண் மான் பெண் மான். அப்போ எங்க அப்பா பார்த்து வர என்ன மயிறு இல்லவா எங்க அப்பா புது தம்பதிகளாச்சா. அப்போ எங்க அப்பா பார்த்து உடனே அழைத்த பயமற்ற மான் புடத்தை செய்கிறது. அப்படி என்று கடத்துல வில்லு எடுத்து மான் கீழே விழுந்தது. மான் விழுந்த உடனே அமிர்தமுனிவர் எழுந்தார். அப்பவே எங்க அப்பா பார்த்தாங்க, என்னடா முனிவர் என்று பானம் போட்டோம் அல்லவா? முனிவர் எழுந்திருக்கின்றாரு, மான் என்று பானம் போட்டோம், முனிவர் எழுந்திருக்கிறார், என்ன விபரீதம் நடக்குமோ? அப்படி என்று எங்க அப்பா திகைத்தவன் மத்தியில என்ன வில்ல கிணத்துல பிடிச்சு இன்னும் என்ன நடக்குது பார்க்கலான்னு இருக்கிறாரு. அப்போ முனிவர் எழுந்த உடனே அமிர்த முனிவர் என்ன சொல்றாரு? ஆசையிலே பெரிய ஆசை. ஆமா, நான் என் மனைவியோடு ஆண்மான் பெண்மானாக உருவெடுத்து புணர்ச்சி செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தை நீ பானம் போட்டாய் உனக்கு 2 மனைவி. ஆமா, உன் மனைவியோட நீ சேர்ந்தால் எடுத்து உயிர் பிறக்க கடவுது. கல்யாணம் ஆகி புது தம்பதிகள் அந்தவன வேலைக்கு போய் சும்மா இருக்குல்ல, எதுக்காக போய் சீனி விட்டு சாபத்தை வாங்குறது. அப்பாவுக்கு முகம் சூழ்ந்து அகஸ்திராபுரத்துக்கு வரவில்லை. எங்க அப்பா தவவேடம் செய்வதற்கு முனிவர்களோட சேர்த்து அப்பாவும் தவவேடம் கொண்டு தபத்தில் இறங்கினார். ஆமா, அப்போ அந்த தவமும் முடிந்து விட்டது. எல்லா தவஜானிகளும் சாருவ சாய்க்கு எல்லாரும் கைலாயம். ஆமா, அப்ப என் அப்பா என்ன நினைத்தாரா? நாமும் பதவிக்கு போயிடலாம் அப்படி என்று முனிவர்களோட எங்க அப்பாவும் பெண் போனாரு. ஆமா, அதிலே முனிவர் பார்த்தார், அடே பாண்டு இங்க வா, மானிட பிறவி பிறந்தால் திருமணம் நடந்து 1-2 பிள்ளைகளை பயந்தால் ஆனா உனக்கு கல்யாணம் நடந்ததே 2 மனைவி. ஆமா, மனைவிதான் இருந்து இருக்க தவிர பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாதவர்களுக்கு இடம் இல்ல. ஒன்னால எங்க பதிவு போயிடும் வேண்டாம் என்று வழிமறித்தார். எங்க அப்பாவுக்கு முகம் சோர்ந்து போச்சு. கண்ணக சாலையில அமர்ந்திருந்தது. நடந்த விவரத்தை அறிந்த உடனே எங்க அம்மா என்ன சொல்லுது? ஐயா, நீ வேண்டாம், ஆனா ஒண்ணு அது எப்படி என்று கேட்க. ஆமா, ஏற்கனவே சூரஜாதனுக்கு மகளாக பிறந்து தேவர்களுடைய அம்சத்தினால் பிள்ளை வாக்கியம் உண்டு. அதற்கு எங்க அப்பா இசைந்தார். ஆமா, முதலாக பட்டத்துக்கு உரிமையான பிள்ளை வேண்டும், சாம்பலாபுரி வேண்டும். ஆமா, ஒரு மந்திரத்தை உச்சரித்து யமனுடைய அனுகிரகத்தை பூபதி உருவாகி யமதர்மன் இரண்டாவது வாழ்வதேவனுடைய அனுகிரகத்தினால தம்பி வீமாச்சு. ஆமா, கொஞ்சம் முரட்டு சுவாசமா தேவனாகத்தில் அழைத்து வரக்கூடிய இந்திரனுடைய அம்சத்தினால் நாங்க 3 பேரும் எங்க அப்பா கொல்லமா தேவிச்சு அழகாக ஜனனமானோம். எங்க காடகத்தில் உருக்கத்து மரத்தடி அப்படி ஜனனமாகும் காலத்தில் எங்க சின்னமா மாத்திரை சும்மா இருக்க. அப்படி இருந்து ஒரு மந்திரத்தை அசுண்டு தேவர்களை வரவழைத்து நகுலன் சகாதேவன் 2 பேரு ராஜாக்கள் எவ்வளவு அம்சமாக உண்மைதான். ஆனால் அப்படி பிறகு நான் ஒரு மேனி கொண்டு ஒரு வல்லமாகத்தானே வளர்ந்து வந்தோம். காலம் சென்றது எங்க அப்பா காலமாகிவிட்டார். எங்க சின்னம்மாவும் உடன்கட்டி காலமாகிவிட்டது. ஆமா, எங்க பெரியப்பா பார்த்தார். எங்க பெரியப்பாவுக்கு 100 பிள்ளைகள். நாங்க தம்பி பிள்ளைகள் 5 பேர். செத்தவன் பிள்ளை
அப்படி அந்த வார்த்தை சிறப்பு எங்களுக்கு வரவேற்பு அவால் பிள்ளை 100 நாங்க ஒரு 5 பேர் டேய் முதல் குரு திருவாச்சாரி இரண்டாவது குரு கல்வித்தாளையில பாடம் வாசிக்க வைத்தார் வாரி எங்க பெரியப்பா ஆமாண்டா நாங்க எல்லாரும் ஒற்றுமையா பாடம் வாசிக்கிறோம் எனக்கு நேரு இளைவானா இருக்காங்க உங்க தம்பி பீமாச்சி ஆமா அவன் கொஞ்சம் அவனுக்கும் எங்க பெரியப்பா பிள்ளை இருக்கான துரியோதனன் அந்த சின்ன வயசு 5 வயசுலயே ஒற்றுமையே வராது ஆமா ஆனால் அது ஒரு பெருசாக எண்ணி ஒருவருக்கு ஒருவர் எந்த நேரமும் விடப்புரோதம் வந்து கொண்டே இருக்கும் பஞ்சகமாக நெஞ்சகத்தில் நினைச்சு என்ன செய்தால் இறக்க போவது நாளைக்கு இந்த மண்ணு தான் இறக்க போறோம் இறக்கும் போது ஏதாவது எடுத்துன்னு வந்தியா எதுவுமே கொண்டு வரல சரி இவ்வளவு காலம் வாழ்ந்தோம் ஆமா போகும்போது ஆயிடும் போகும்போது ஒண்ணு அண்ணா பேர் கூட ஒருத்தர் விட்டுறாங்க ஐயா ஆமாங்க இறக்கும் போது மட்டும் இல்ல இல்ல நாளைக்கு போகும்போதும் ஒன்றும் இல்ல அதுக்குதான் பட்டினத்தார் சொன்னாரா எப்படி இருப்பது பொய் வேஷம் கட்டின்னு வந்துட்டேன் ஆமா கெட்டிக்காரன் வந்துட்ட தம்பி ஆமா மகாராஜா இந்த வாழ்க்கை இருப்பது பொய் பொய் போவதில்லை என்று ஒருத்தருக்கு தீர்வு செய்யாத இந்த பெருந்தன்மைக்கு நம்மதற்கு நாம் இருக்க நாய் நரி தாய் கழுகுகள் தம்மதற்கு தாம் இருக்குமா உடம்பு இது யாருடைய உடம்பு இது நம்ம உடம்பு சொல்லிட்டு ஆமா சோப்பு துணம் ஆமா அமான் சோப்பு போடுறோம் லட்சுமி சோப்பு போடுறோம் மெடிமிக்ஸ் சோப்பு போடுறோம் மீனா தின்றோம் கரியா தின்றோம் முட்டையா தின்றோம் ஆம்லெட்டா தின்றோம் ஏன் தின்றோம் நம்ம உடம்பு நினைச்சிட்டு தின்றோம் அது ஓ உடம்பு இல்லடா நாய் நரி பேய் கழுகுகள் சம்மதத்து தாம் இருக்குமா ஓ இந்த உடம்பு ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுல அங்க காத்துன்னு இருக்குமா ஜீவன் காத்துன்னு இருக்கு ஐயா அந்த பூத உடல் வந்தா அதுல 4 நாள்வா பிடிச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு காத்துன்னு இருக்குமா அப்பேற்பட்ட பாடா போன உடம்பு இது கண்டிப்பாக ஏய் காலையில் புலியாவிட்டால் நாட்டம் வீசும் கண்டிப்பா புலியாயமே இது ஏய் இவனுக்கு என்ன காலைல புலியா மாட்டாடி ஏய் போக மாறலாம் மாறடா என்ன போடா சரி சரி அப்படி பிறந்தது இந்த மண் யாரும் எறும்புக்கடை 1884 தேவராஜ்கள் மண்ணில தான் பிறக்குது ஆமா அது வளருது மண்ணே தான் வளர்க்குது ஆமாங்க கடைசியில மண்ணு தான் சாப்பிடுது அதே மண் தான் சாப்பிடுது ஒரு உதாரணம் சொல்றேன் மகாராஜா என்னப்பா மீன் பிடிக்க போனா புழு பிடிக்கிறோம் புழுவே மீன் சாப்பிடுது மீனை நம்ம சாப்பிடுறோம் திரும்ப நம்ம செத்துட்டு வரும் புழு தான் நம்மள சாப்பிடுது அதே போல இந்த வாழ்க்கை எப்படிங்க ரைட் ஆனால் அப்பேற்பட்ட இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு ஒரு வகை சூதல்ல இருவகை சூதல்ல என்ன வாழ்ந்து போயிட்டு போறான் கருத்ததெல்லாம் ஜலம் வெளுத்ததெல்லாம் பால் எல்லாம் கபடி இல்லாம நாங்க இருக்கக்கூடிய நேரத்தில் எங்க சித்தப்பா சித்தப்பா ஆமா இந்திரபிரசத்துல பாஞ்சாலிய கல்யாணம் செய்து சந்தோஷகரமாகத்தானே இருக்கும் அப்ப எப்படி வராரு தேம்பி 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 அழுதுகிட்டே வராரு எங்க சித்தப்பா ஆமா நான் முன்னால் சென்று வரவே கூடாது அழைத்து சித்தப்பா பாஞ்சாலிய கல்யாணம் செய்த அழகா இருக்கும் ஏன் சித்தப்பா அழுவுற அழுவுறீங்க அதுக்கு எங்க சித்தப்பா சொல்றாரு என்ன மகாராஜா மகனே தர்மா மகனே தர்மா கருத்ததெல்லாம் ஜலம் வெளுத்ததெல்லாம் கள்ளம் அப்படி இல்லாத பேசுறியாடா மகனே அங்க என்ன சூது நடக்குமோ என்ன வஞ்சகம் நடக்குமோ ஒன்றும் புரியவில்லையா அப்படின்னு கருத்துல அதை வாங்கி நான் பிரித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்க பெரியப்பா திருதராட்சித மகாராஜன் கையொப்பட்டிருக்காரு கையெழுத்து போட்டா போயிதான் அவனுங்க ஆனால் நாகபத்திரி பார்த்தாலே தம்பிமா 4 பேர் எங்க சித்தப்பா எல்லாரும் போனீங்க போன உடனே
அங்க விளையாட்டுன்னு சொல்லி சூதாட்டத்தை ஆடி நாடு நாட்டு உப்போடு வரவு சட்டம் கைப்பற்றிக் கொண்டாவோ நான் விளையாட்டு 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 விளையாட்டுலயே ஆடிக்கினே இருக்கேன். ஆமா, கடைசியில என்ன சொல்றான்? என்ன மகாராஜா? சூதாட்டத்தில் நான் ஜெயித்தது ஜெயிச்சத்தான் அப்படி துரியோதனன் சொல்றான். அப்ப சபையில உள்ள பெரியவர் கேட்கின்றார், ஆஹா, சரியப்பா துரியோதனா சூதாட்டத்துல ஜெயிச்சிட்டியா, ஜெயிச்சிட்டியா, மேல் கொண்டு நடப்பது என்ன? நடப்பது என்ன? தோட்ட நாட்டு தருமன் மீண்டும் பெற வேண்டுமானால் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாவாசம் காலம் கழித்து வந்தார். நாடு தரேன் அப்படி என்று கட்டளையிட்டார். தம்பிமார் 4 பேர் நாகபத்தினி பாஞ்சாலி சூரியவனத்தை அடுத்து அக்கிய பாத்திரத்தினுடைய விவரம் தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. காலையில 6 மணியிலிருந்து மணி 12 வரைக்கும் 32 காய்கறி பதார்த்தத்துக்கு என்ன நினைக்கிறையோ அந்த உணவு அதில் இருக்கும். ஒருவருக்கும் இருக்கும், ஒரு 1000 பேருக்கு இருக்கும், 1,00,000 கோடி சதாபதி சங்கம் எவ்வளவு பேர் வந்தாலும் சரியான அக்கிய பாத்திரத்தை அண்ணன் கொடுத்துக் கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட அக்கிய பாத்திரத்தை கருத்திலே பெற்று 12 நாளாக 12 வனத்தில் காலம் கழித்தோம். ஆமா, உபலாவை விளையாட நாள் கொடுக்கப்பட்ட உபலாவை பட்டணத்துல தங்கி உலகமா முனிவரை தூதாக அனுப்பினேன். நாடு கொடுக்க மறுத்து விட்டார். இப்போ உபலாவை தங்கி இருக்கீங்க, யாதொரு குறையும் இல்லை. அதனால் மேல் கொண்டு நடப்பதை பார்க்க வேண்டும். இந்த வாடா மகாராஜா. சொல்லுங்க. விளையாட நாட்டிலே சென்று எப்படி கட்டளை? எப்படி 12 வருடம் வனத்தில் இருக்கணும், 1 வருடம் நாட்டுல இருக்கணும். காட்டுல இருக்கக்கூடாது, நாட்டுல இருக்கணும். அப்படியே நாட்டுல ஐவராஜாக்கள் என்று தெரிந்து விட்டார். மறுபடியும் மீண்டும் 12 வருஷம் அப்பேற்பட்ட கொடூரமான சட்டத்தை பார்க்கணும் என் பங்காளி துரியோதனன். ஆமா, நான் கெட்டுப்பட்டதாகும். என் தம்பி அதிக பலப்படுத்திய வீமாட்சி பலாயினாகும். ஏற்கனவே ஊர்வசியால் சாபம் பெற்றான் அல்லவா? பேடியாகவும் அவன் தான் உத்தரக்கு நடன சாலையில நாட்டியங்கத்தை கொடுத்து நாட்டியம். ஆமா, விளையாட மன்னன் சபையிலே சென்று நான் அரசாங்கத்தில் அமர்ந்திருக்கேன். மடப்பள்ளியிலே சென்று பலாயின் சமையல் செய்யறதுக்கு அவன் போயிட்டான். தாமத்திலிருந்து தந்திரபாலன் சின்ன தம்பி 2 பேரும். ஆமா, ஆனா என் மனைவி இருக்கால பாஞ்சாலி. ஆமா, பன்னன் மகள் ஜெயந்தராஜி பிறந்தசாரணி இப்படி பணிமாது இப்படி 5 விதமான நாமதேயத்தை வைத்து அதே அரசாங்கத்தில் தான் அவளும் இருக்கா. அப்படி இருக்கும் போது அவளுக்கு வேலை என்ன தெரியுமா? காலையில 6 மணிக்கு எழுந்து உத்தியோக வனத்திலே சென்று மலரை கொண்டு வந்து மலர் தரம் தொடுத்து ஊட்டி விடுவது பழக்கம் என் மனைவிக்கு. இவ சென்று மலர் பற்றி இருக்கா. அந்த சுதாசன அம்மனுக்கு தம்பி இருக்கானே யாரு? 10,000 சிங்கபலம், 16,000 யானை பலம், 10,000 சிங்கபலம். சாதாரண ஆள் அல்ல. அவன் கேட்க நாட்டிலிருந்து வரான் இங்க விளையாட நாட்டுக்கு. அக்கா வீட்டுக்கு வரான். வரக்கூடிய வழியிலே உத்தியோக வனத்திலே மலர் இடத்துல இருக்கா என் மனைவி பாஞ்சாலி. பார்த்த உடனே அவன் தான் சிங்கமாச்சு. இது என்ன பூனை மாதிரி இருக்கு. இத பார்த்தது அவனுக்கு எப்படி தெரியல. மனைவி பாஞ்சாலி துரத்தின்னு வரான். ஆமா, என் மனைவி பாஞ்சாலி அபயம் பேர்பட்ட சபையில இருக்காங்க. நாங்க விளையாட பண்ண உட்கார்ந்து இருக்கோம், பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன். அபயம் கத்திக்கினே வருது. யாரு? என் மனைவி பாஞ்சாலி. என்ன செய்ய முடியும்? ஒண்ணு முடியாது. ஆனா முன்னால இருக்கிறான் பலாயன. அவன் என்ன செய்யலாம்? முன்னால ஆச்சாம இருந்ததா அப்பதான் நான் சொல்றேன், இந்த ஆலமரம் அவசரத்துக்கு சமையலுக்கு உதவுமா? உதவாது. காட்டுல காஞ்ச மரம் இருக்கு, போய் அதை கொண்டு வந்து சமையல் செய்யடா போடா. அவன் எதுவுமே போயிட்டா. உனக்கு என்ன விளக்கம் தெரியுது? இதான் தம்பி நைன பாச. ஆமாண்டா, ஆலமரம் என்றால் ஆலமரம் போல் தளர்த்திருக்கின்றான் விளையாடன். அதுல பறக்கக்கூடிய பட்டியை போல் நம்ம 5 பேர் வந்து ஒண்டி இருக்கோம். அதான் இது ஆலமரம். அவசரத்துக்கு ஆகுமா? காட்டுல காஞ்ச மரம். அப்படி என்றால் உனக்கு பலாக்கினம் இருந்தால் காட்டிலே உனக்கு கீச்சக்கனை வர வைக்க அங்க பாடுறா. இங்க பாத்திரியா கொட்டு வெளியே தெரிஞ்சிடும். மறுபடியும் 12 போறதுக்கு
காட்டுக்கு போயிடணும். உண்மைதான். அப்படி என்று அந்த அம்மா வந்தது. யார் அந்த அம்மா? அழுதுன்னு இருக்கா. பாஞ்சாலி அம்மா. பாஞ்சாலி அம்மா. ஏமா காட்டுக்கு போனா புலி துரத்துனா இருக்கிற நேரத்துல இதான் முக்கியம். ஆமா, காட்டுக்கு போனா புலி துரக்கும். புளிய பிடிக்கணும்னா புளி கொண்டு வச்சாதான் புளி பிடிக்க முடியும். அதானே, ஈ கொண்டு வச்சா பிடிக்க முடியாது. அதனால இங்க வந்து நீ பொம்பளை சபைக்கு தனியா வரலாமா? உனக்கு சாமான் இருந்தா நீ அங்க போய் போமா. இதுல உனக்கு என்ன விளக்கு புரியுது? விளக்கு புரியல. விளையாடனால் கேட்க முடியாது. அவனால் கொடுக்கப்பட்ட நாடு இந்த நாடு. அதனால் அவன் தட்டி கேட்க மாட்டான். இங்கேயே வந்த உன் புருஷன்ல பலம் பொருந்திவே இருக்கான் பாரு. அவனை வச்சு காட்டுல நீ போன உன்னை புலி தோட்டம். அவன் புலி மாதிரி வரான். ஆனா அவனை பிடிக்கணும்னா அந்த புலிக்கூண்டு அவன் தான். யாரு பலாயின இருக்கான அவன் தான் புலிக்கூண்டு. அங்க அவனை வச்சு பாரு. அந்த அம்மாவை நான் உத்தரவு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. ராவுத்திராவ போனாங்க. 104 பேரு பண்ணாங்க. விளையாட நாட்டை விளையாட தேசத்தை ஒரு வருட காலம் கழித்து வீட்டில் தங்கியிருக்கோம். நடப்பதை மேற்கொண்டு பார்க்கிறோம். மனைவி பாஞ்சாலி இருக்கா. மனைவி அழிக்க பத்திரி பாஞ்சாலி இருப்போம்.
கண்டிப்பாக தலைவர் Thank you.